So hello everybody, எல்லாருக்குமே வணக்கம் and welcome back in another video. So guys, போன வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அதெல்லாம் சொல்லி தந்தேன், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் சொல்லி தந்தேன். அந்த வீடியோ முடிகிறப்ப கடைசியில் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் and அதுக்கான சொல்யூஷன் வந்து இந்த வீடியோவில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான சொல்யூஷன் அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், ஒரு வாட்டி உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன்றதை சொல்லிடுறேன். உங்களுக்கு கேள்வி என்னென்னா, இந்த ப்ராடக்ட்னு போட்டுட்டு அதுக்குள்ளே ப்ராடக்டோட பேர், ப்ரைஸு அண்ட் அதோட கண்டிஷன் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ராடக்டோட நேமை மட்டும் ஸ்லைஸ் பண்ணிட்டு நேம்ன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லைசிங் பண்ணிட்டு அதே மாதிரி ப்ரைஸுன்றதை ஸ்லைஸ் பண்ணிட்டு ப்ரைஸுன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணணும். அடுத்து நியூன்றதை ஸ்லைஸ் பண்ணிட்டு கண்டிஷனுன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணணும். அண்ட் கடைசியில் 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். பிரிண்ட் நேமு, பிரிண்ட் ப்ரைஸு, பிரிண்ட் கண்டிஷன். அண்ட் கைஸ், இங்கே வந்து வேறு பேர் போட்டால் கூட உங்களோட ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் ஆகணும் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ நம்ம இந்த இதே ப்ராடக்டை வந்து இப்போ நான் உங்களுக்கு 3ஐயுமே ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் நேம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் தான் பண்ணி ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துருப்போம். பாருங்கள், பிரிண்ட் நேமுன்னு போட்டதால் வந்து எனக்கு ROG அப்படின்னு வந்துருச்சு, சரிங்களா? ஸோ இப்போ நேமுன்றது நான் கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். அடுத்து வந்து ப்ரைஸுன்றதை ஸ்லைஸ் பண்ணிக்குவோம், ஓகேவா? ஸோ ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் அடுத்து ஸ்லைஸ் பண்ணிடுவோம். ஸோ கைஸ் பாருங்கள், இங்கே தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ரைஸ்க்கு வந்து நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் தானே ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ஸ்லைஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு இந்த காமனாக வந்து இதுதானே இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும் இது காமனாக இருக்குல்ல. ஸோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னது, ஒரு இண்டெக்ஸ் தானே. ஸோ நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ராடக்ட் டாட் இண்டெக்ஸ், என்ன இண்டெக்ஸு? பைப்பு, கரெக்டாக? ஸோ இதுதான் பைப்பு, சரிங்களா? ஓகே, ஸோ இப்படி போடுறதால என்ன நடக்கும்? ப்ராடக்ட் டாட் இண்டெக்ஸ் பைப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எனக்கு பைப் தேவையே கிடையாதுல. உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டார்ட் இண்டெக்ஸில் நம்ம என்ன போடுறோமோ அது இன்க்ளூடிங்காக இருக்கும். அப்போ நான் இங்கே வந்து பைப் இண்டெக்ஸ் போட்டேன்னா அதுவும் பிரிண்ட் ஆயிரும்ல. இருங்க, உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிச்சிடுறேன். பிரிண்ட் ப்ரைஸ் அண்ட் இங்கே வந்து ஸ்லைஸிங் கரெக்டாக பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் பாருங்கள், நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். பாருங்கள், இங்கே வந்து இந்த பைப் சிம்பிளும் சேர்ந்து வந்துருச்சு. எனக்கு இந்த ப்ரைஸ் மட்டும்தான் வேணும் அண்ட் பின்னாடி இருக்கிற இதுவும் வந்துருச்சு. எனக்கு வந்து இந்த ப்ரைஸ் மட்டும்தானே வேணும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கப்புறம் வந்து +1 அப்படின்னு போட்டுருவோம். +1 போடுறதால என்ன நடக்கும்னா, இந்த பைப் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பைப் எங்கே இருக்குன்னு தேடும், இங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிரும், சரிங்களா? இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பைப்பை மட்டும்தான் தேடும். இங்கே 2 பைப் இருக்குது, கரெக்டாக? ஆனால் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதால வந்து ஃபஸ்ட்டு பைப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ப்ராடக்ட் டாட் இண்டெக்ஸு ஃபஸ்ட்டு பைப்பை கண்டுபிடிச்சிரும். அடுத்து நம்ம +1ன்னு போடுறதால ஒரு இண்டெக்ஸ் இங்கேருந்து தாண்டிடும், புரியுதா? இப்போ இங்கேருந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து தாண்டிடும். அப்போ இந்த இடம் தானே, இந்த ஸ்பேஸ் தானே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். பாருங்கள், இந்த ஸ்பேஸ் இங்கே பாருங்கள், கீழே அவுட்புட்டில் இப்போ இந்த பைப் சிம்பிள் வந்து நம்மளுக்கு வரல. நம்ம ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் பின்னாடி இருக்கிற அந்த கண்டிஷன் இதெல்லாம் கூட வந்திருக்குல்ல. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ரிண்டெக்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் போன வீடியோவில் முடிகிறப்ப சொன்னேன்ல, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி கூகுளில் போய் சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இதிலலாம் இவ்வளோ கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனோட யூஸ் என்னென்னு. இப்போ வெறும் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா, நம்ம அந்த வேல்யூ என்ன போட்டிருக்கோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவை சர்ச் பண்ணும். அதாவது இப்போ நம்ம இங்கே பைப் சிம்பிள் வந்து நம்மக்கிட்ட 2 இருக்குது. நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ளே 2 பைப் சிம்பிள் இருக்குல்ல, ரோகுக்கு அப்புறம் ஒன்று, அப்புறம் ப்ரைஸ்க்கு அப்புறம் ஒன்றுன்னு 2 பைப் சிம்பிள் இருக்குது. இந்த இண்டெக்ஸ் என்ன பண்ணும்னா, ஃபஸ்ட்டு பைப் சிம்பிள் எங்கே இருக்குது அதை மட்டும்தான் சர்ச் பண்ணும். ஆனால் ரிண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா, ஃபஸ்ட்டு இது பார்க்காது, லாஸ்ட் எந்த இடத்துல வந்து நம்ம போட்ட வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து சர்ச் பண்ணும். அதாவது இப்போ நான் இங்கே போட்டுடுறேன், ப்ராடக்ட் டாட் ரிண்டெக்ஸ். ஓகே, ரிண்டெக்ஸ் அடுத்து எனக்கு என்ன வேணும்,
இந்த சிம்பிள் வேணும் கரெக்டாக. ஸோ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கடைசி இருக்கிறது தான் பார்க்கும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள் ப்ரைஸ் இந்தா இங்கே வந்துருச்சு. ப்ரைஸ் ருபீஸ் 10 lakh அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் போட்டதால் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், உள்ளக்க நம்ம போட்டிருக்கிற வேல்யூ வந்து கடைசி எந்த இடத்துல யூஸ் ஆகிருக்குன்றதை பார்க்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து பைப் இண்டெக்ஸ் +1 இந்த ஸ்பேஸில் இருந்து அண்டு முடிகிறது வந்து product.index இது ஓகேவா. ஸோ ஸ்டாப் இண்டெக்ஸ் வந்து இங்கே ஸ்டாப் ஆயிரும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரியலாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. இப்போ வந்து ப்ரைஸுன்றதுக்காக நம்ம வேலையை முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், கண்டிஷன் கரெக்டாக. ஸோ நம்ம கண்டிஷன் அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, அந்த கண்டிஷனுக்குள்ளே திரும்பியும் அதே ப்ராடக்ட். இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், இந்த இண்டெக்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது தானே வேணும். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கிடச்சிச்சா? யோசிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு மேக்ஸிமம் கிடச்சிருக்கும். கிடைக்கலாட்டி கவலைப்படாதீங்க, நானே சொல்லிடுறேன். பாருங்கள், நம்ம வந்து இங்கே இண்டெக்ஸ் +1ன்னு யூஸ் பண்ணியிருந்தோம். எதுக்கு இண்டெக்ஸ் +1ன்னு யூஸ் பண்ணியிருந்தோம்? பிகாஸ் இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இருக்குன்றதை மட்டும்தான் சர்ச் பண்ணும். அப்போ அப்படி சர்ச் பண்ணப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்துச்சு, அதுக்கப்புறம் +1ன்னு போட்டதால் இந்த ஸ்பேஸ் அப்படின்றத எடுத்துக்கிச்சு ஓகேவா. இப்போ நம்மளுக்கு இந்த பைப் சிம்பிள் இருக்குல்ல, இது வந்து லாஸ்ட் இடத்துல இருக்குது. அப்போ நம்ம லாஸ்ட் இடத்துல இருக்கிறத இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ product.index அடுத்து இங்கே பைப் சிம்பிள் சரிங்களா. ஸோ product.index பைப் சிம்பிள் போட்டோம்னா என்ன நடக்கும், இங்கேருந்தே எடுத்துக்கிறோம் கரெக்டாக. ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து இன்க்ளூடிங்காக இருக்கும். ஸோ இங்கேருந்தே எடுத்துக்கிறோம். அதனால் வந்து நம்ம இங்கே +1 அப்படின்னு போடுவோம். ஓகே, +1 அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம இங்கே எண்ட் இண்டெக்ஸ் ஸ்டாப் இண்டெக்ஸ் போடவே தேவையில்லை. ஏன்னா நம்ம ஸ்டாப் இண்டெக்ஸ் போடாமல் இருந்தாலே அது வந்து கடைசி இருக்கிற இடத்த தான் எடுத்துக்கிறோம் கரெக்டாக. ஸோ அதனால் இப்போ வந்து நான் ஸ்டாப் இண்டெக்ஸ் போட தேவையில்லை. ஓகே, ஸோ நம்ம இப்போதைக்கு கடைசியாக நம்ம வேலையை முடிச்சிட்டோம். கொஞ்சம் நல்லா தெரிகிறதுக்காக வந்து நான் 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஒழுங்காக எழுதிக்கிறேன். இப்போ வந்து எப்படி எழுதுகிறோம்னா, பிரிண்ட் த நேம் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் அப்படின்னு போட்டுட்டு அழகாக முடிச்சிருவோம் சரிங்களா. அதே மாதிரி நான் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் காப்பி பண்ணாதீங்க, நீங்கள் உட்காந்து நல்லா டைப் பண்ணுங்கள். என்னை மாதிரி சோம்பேறியாக இருக்காதீங்க. ஓகே, இப்போ த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் அடுத்து வந்து த கண்டிஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். இங்கே கமா போட்டுட்டு நேம் அப்படின்றத எழுதிடுவோம். அடுத்து இங்கே கமா போட்டுட்டு ப்ரைஸ், அடுத்து இங்கே கமா போட்டுட்டு கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ப்ரோக்ராமை கடைசியாக முடிச்சிட்டோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், வந்துருச்சு. த நேம் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ROG, த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ₹10 lakh, த கண்டிஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் நியூ. ஸோ உங்கள் எல்லாருக்குமே காங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் கற்றுக்கிட்டீங்க. அண்ட் இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சரிங்களா. இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனு இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் இந்த 2 இதை தான் சொல்லி தந்தேன். இப்போ நீங்கள் போய் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே. ஆனால் இப்போ நீங்கள் வந்து உட்காந்து இப்போ சர்ச் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. இப்போ நான் சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதெல்லாம் ஆகிறப்ப வந்து நம்ம என்ன கூகுளில் போய் சர்ச்சாக பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உண்மையாக சொன்னால் அப்படி தான் நடக்கும் சரிங்களா. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து கடவுள் எல்லாம், அவங்க கடவுள் இல்லை சரிங்களா. அவங்களும் ஒரு மனுஷன்தான், அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்காது. அவங்களும் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ நீங்களும் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகே, அவங்க வந்து கம்பெனியில் உட்காந்து வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து டைப் பண்ணிக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நானே உங்களுக்கு சொல்லி தரலான்னு தான் நினச்சேன். பட் இவ்வளோ எல்லாத்தையும் சொல்லி தந்தோம்னா அவ்வளோதான், வேஸ்ட்டாக தான் போகும். நிறைய பேர் பார்க்கவும் மாட்டாங்க. அண்ட் அதெல்லாம் ஈஸியான ஃபங்க்ஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்களே பார்த்து கற்றுக்கலாம் ஓகேவா. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம், நீங்கள் ப்ளீஸ் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, பைத்தன் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட். ஸோ ஓகே கைஸ், I will see you in the next video. Up to that, stay tuned and keep watching Coding Anna.